எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் ஐரோப்பா கண்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை பற்றியும், அது மட்டுமல்லாது இந்த மாதம் அக்டோபர் மாதம் நம்ம ஜெபமாலை மாதத்திற்கு ஜெபமாலை மாதாவிற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஜெபமாலை மாதத்திற்கும் அந்த வரலாற்று நிகழ்வுக்கும் ஐரோப்பாவில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பாவில் நடந்த அந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னா, த பேட்டில் ஆஃப் லெபாண்டோ போர் அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1571ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடக்கு. இந்த போர் யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒட்டாமான் அப்படிங்கிற பேரரசுக்கும் ஹோலி லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கும் இடையில் நடக்கு. இந்த ஒட்டாமான் பேரரசுனா யார் என்ன அதை பற்றியும், ஹோலி லீக் அப்படின்னு அந்த அமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அதை பற்றியும் முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஒட்டாமான் பேரரசனுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது, கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஓஸ்மான் என்கிறவர் தான் இந்த ஒட்டாமான் என்கிற ஒரு சிறிய அமைப்பை உருவாக்குறார். முதல்ல சிறிய ஒரு அமைப்பாகத்தான் இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய படைபலமும் பணபலமும் அதிகரிக்குது. நிறைய நாடுகள் அவங்க என்ன செய்கிறாங்க, கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, அவங்களுடைய வரலாற்றில் 1453 கான்ஸ்டாண்டினோபிளை இந்த ஒட்டாமான் பேரரசு வந்து கைப்பற்றுது. இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குது. ஏன்னா ஒட்டாமான்ங்கிற ஒரு பேரரசு வந்து புதுசாக வந்த பேரரசு எப்படி கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அது வந்து கைப்பற்ற முடிஞ்சது அப்படிங்கிறதுனால எல்லா அரசுகளும் இந்த ஒட்டாமான் பேரரசுகளை கண்டு நடுங்குச்சு. கான்ஸ்டாண்டினோபிள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், அதுக்கப்புறம் அரேபியா தீபகற்பத்தினுடைய சில நாடுகள், வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், இப்படி பல நாடுகளை இந்த ஒட்டாமான் பேரரசு கைப்பற்றி தங்களுடைய எல்லைகளை எல்லாம் விரிவுபடுத்த ஆரம்பிச்சது. இதனால் ஐரோப்பா கண்டத்துக்கு இந்த ஒட்டாமான் பேரரசு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு. இந்த ஒட்டாமான் பேரரசு எப்படியாவது ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே போயிடணும், அங்கே இருக்கிற நாடுகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நம்முடைய எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் சவாலையும் கொடுத்தது. இந்த சமயத்தில் தான் அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் போப் பயஸ் V என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் ஒன்று கூட்டுறார். நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இந்த ஒட்டாமான் என்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நம்ம நிச்சயம் போரிடணும், இந்த சாம்ராஜ்யத்தையே நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். திருத்தந்தையினுடைய அழைப்பை ஏற்று ஸ்பெயின், ஜெனோவா, வெனிஸ், அது மட்டும் இல்லாத ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில கத்தோலிக்க நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு படையை உருவாக்குது. அந்த படையினுடைய பெயர் தான் ஹோலி லீக். 1571ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த ஒட்டாமான் என்கிற பேரரசனுடைய கடற்படையும் ஹோலி லீக் என்கிற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய கடற்படையும் லெபண்டாவில் இருக்கக்கூடிய பத்ராஸ் என்கிற வளைகுடாவில் கடலில் நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டாமான் பேரரசுக்கிட்ட ஏறக்குறைய 300 கப்பல்கள் இருந்தது, 300 போர்க்கப்பல்கள் இருந்தது. அது சமயத்தில் 30,000 படை வீரர்கள் இருந்தாங்க, 50,000 துடுப்பாளர்கள் அந்த கப்பலை வந்து துடுக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து 50,000 பேர் இருந்தாங்க. ஆனால் ஹோலி லீக் கடற்படையில் வெறுமனே 200 போர்க்கப்பல்கள் தான் இருந்தன. 28,000 படை வீரர்களும் 40,000 துடுப்பு போடக்கூடிய அந்த வீரர்களும் தான் இருந்தாங்க. படைபலத்தை பார்க்கும் பொழுது ஒட்டாமான் படையை காட்டிலும் ஹோலி லீக்கினுடைய படை ரொம்ப பலவீனமாகத்தான் இருந்துச்சு. பல வெற்றிகளையும் பல சாம்ராஜ்யங்களையும் கைப்பற்றிய இந்த ஒட்டாமான் பேரரசு எப்படியாவது இந்த ஹோலி லீக் படையைச் சேர்ந்த வீரர்களை ஓட விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக கர்வத்தோடும் செருக்கோடும் துணிச்சலோடையும் அந்த கடலில் போருக்காக காத்துட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் தான் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. என்ன அழைப்புனா, எல்லாருமே கையில் ஜெபமாலை எடுங்க, திருச்செபமாலை எடுத்து ஜெபிங்க. இந்த போரில் நம்ம எப்படியா வெற்றி அடையணும், இந்த ஒட்டாமான் பேரரசை வந்து எப்படியாவது நம்ம வந்து தகர்த்து எறியணுங்கிறதுக்காக எல்லாரும் கையில் ஜெபமாலை எடுத்து ஜெபிங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஐரோப்பிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அவர் விடுக்கிறார். அது மட்டுமல்ல, போருக்கு முன்னால் இந்த ஹோலி லீக் அமைப்பைச் சேர்ந்த படை வீரர்கள் எல்லாருமே கையில் திருச்செபமாலை எடுத்து ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. போரில் எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும், இந்த ஒட்டாமான் பேரரசனுடைய படையை ஓட விரட்டணுங்கிறதுக்காக நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த வீரர்கள் எல்லாருமே போருக்கு முன்னால் திருச்செபமாலையை ஜெபிக்கிறாங்க. திருஅவையினுடைய வரலாற்று அல்லது மரபுப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ரோமையில் அவர் ஜெபமாலை செபிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவர் ஒரு காட்சி காண்றார். அந்த காட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு, ஒட்டாமான் பேரரசை ஹோலி லீக்ங்கிற அந்த கிறிஸ்தவ படை வந்து தோற்கடிக்கிறது மாதிரி அவர் அந்த காட்சியில் அவர் காண்றார். அவர் காட்சியில் கண்டது போலவே 1571ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அந்த நடந்த லெபாண்டோ போரில் கிறிஸ்தவ படை அந்த ஒட்டாமான்ங்கிற பேரரசை தோற்கடிக்குது.
இது ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக ஐரோப்பா கண்டம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இப்போ வரைக்கும் லெபாண்டோ போர் அல்லது த பேட்டில் ஆஃப் லெபாண்டோ அப்படிங்கிறது ஐரோப்பா கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக, ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த போரில் வெற்றியடைந்தது படைவீரர்களுடைய படைபலத்தால் மட்டும் அல்ல, மாறாக நம்முடைய ஜப பலத்தாலையும் திருச்செவமாலையினுடைய வல்லமையினால தான் நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அப்படிங்கிறதுக்காக அன்னை மரியாவினுடைய பரிந்துரைக்கு நன்றி சொல்லும் விதமாக திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அந்த போரில் வெற்றியடைந்த நாளான அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியை த ஃபீஸ்ட் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு அவர் கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அந்த பெயர் மாற்றப்பட்டு த ஃபீஸ்ட் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹோலி ரோசரி, அதாவது திருச்செவமாலை அன்னையினுடைய விழாவாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் உலக மக்களுக்கு, உலக கத்தோலிக்கர்களுக்கு அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த லெபாண்டோ போரினுடைய நினைவாக, லெபாண்டோ போரினுடைய வெற்றி நினைவாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திருச்செவமாலை அன்னையினுடைய விழாவாக திரு அவை கொண்டாடி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற திருச்செவமாலை அன்னையினுடைய விழாவிற்கும் அல்லது திருச்செவமாலை அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்திற்கும் லெபாண்டோ போருக்கும் அல்லது அந்த வெற்றிக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் முதலே சொன்னது போல் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாதர் ஆரோக்கிய ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.